எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணோன்னா நல்லா வந்து எந்த ஒரு இதையும் வந்து செஞ்சிடலாம், கோலையும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். இன்றைக்கி தான் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி. மே 24 சாட்டர்டே அன்றைக்கி. இதை வந்து டீம் ஒர்க்காக பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். நித்தி ஆயோகோட 10th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கில் வந்து இவர் அதை பேசியிருக்காரு. நம்ம வந்து இந்தியாவுடைய அந்த டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் நம்மளால் முடியாது எதுவும் இல்லை, எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டும் வந்து நம்மளுக்கு டெவலப்ட் ஆகும்போது வந்து கண்ட்ரியே டெவலப் ஆகிடும். இது வந்து நம்ம எல்லாருடைய ஆசையும் அதுதான். 140 crore இந்தியன் சிட்டிசன்ஸோட ஆசையும் அதுதான் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் ஒவ்வொரு இந்தியனோட கோலும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அவர். நித்தி ஆயோக் மீட்டிங், அதாவது நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக நேஷனல் இன்ஸ்டிடியூட் வந்து வச்சுருக்கிறது. அதை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனம் அது. இதில் வந்து நம்ம எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸு, அப்புறம் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ், யூனியன் டெரிட்டரிஸு, அப்புறம் நிறைய வந்து யூனியன் மினிஸ்டர்ஸு அதெல்லாம் வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் சேர்மனாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால் நித்தி ஆயோக்கு வந்து பிரதமர் மோடி தான் வந்து சேர்மனாக இருந்திருக்காரு. இது வந்து பகல்கம் அட்டாக் ஆனதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஏற்படுற ஃபஸ்ட்டு வந்து மேஜர் மீட்டிங். அதாவது மற்ற எல்லா சீஃப் மினிஸ்டரோடையும் நடத்தக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து மேஜர் மீட்டிங் இது தான். பொதுவாகவே வந்து இந்த கவுன்சில் எப்போவுமே வந்து எந்த ஒரு எப்போவுமே நடக்கிறது தான் இது. லாஸ்ட் இயர் வந்து இது நடந்தது வந்து ஜூலை 27. ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்ததுன்னா February 8, 2015 நடந்தது. இந்த இதில் வந்து இந்த மீட்டிங்கில் ஒரு 3 பேர் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வந்து சித்தராமையா அவர் வந்து கலந்துக்கல, வேறு ஏதாவது ஒரு பிஸி ஒர்க் இருந்ததுனால வந்து அவர் கலந்துக்கல அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாரு. அவங்க வந்து இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத முன்னாடியே ரெஸ்பெக்டிவ் இஷ்யூஸ் பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து அதில் என்னென்ன முடிவு பண்ணியிருக்காங்க என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு இனிமேல் தான் தெரிய வரும். அடுத்த நியூஸ் வரும்போது தெரிய வரும். அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக வந்து நல்லா டெவலப் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு. அப்போ வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து என்ன ஆகும்னா நெய்பரிங் சிட்டிஸையும் வந்து டெவலப்மெண்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும், டூரிஸ்ட் பிளேஸை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.